அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நலமிக்க மதீனா. அபூ ஹுமைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தபூக்கிலிருந்து திரும்பினோம். மதீனாவை நெருங்கியதும் இது தாபா, நலமிக்கது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மதீனா மாநகரத்தை குறித்து அதை நெருங்கி வருகின்ற வேளையிலே அது நலம் தர வல்லது, நலம் மிக்கது, உங்களுக்கு நலவானது என்ற அடிப்படையிலே அந்த மதீனா மாநகரத்தின் நிலைப்பாட்டை குறித்து தெளிவுபடுத்தினார்கள். யஸ்ரிப் என்று மக்கள் கூறக்கூடிய எல்லா ஊர்களையும் மிகைக்கக்கூடிய ஓர் ஊருக்கு மக்காவை விட்டு பயணமாகுமாறு, அதாவது ஹிஜ்ரத் செல்லுமாறு நான் கட்டளையிடப்பட்டேன், அதுதான் மதீனா என்று கூறினார்கள். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 1871 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பண்டைய காலத்தில், அதாவது இஸ்லாம் மதீனாவுக்கு நுழைவதற்கு முன்பாக, இஸ்லாமிய குடியரசு மதீனாவிலே நிறுவப்படுவதற்கு முன்பாக யஸ்ரிப் என்றுதான் அந்த நகரத்திற்கு பெயர் விளங்கிற்று. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை தொடர்ந்து மதீனாவுக்கு வந்ததற்கு பின்பாக அவர்கள் இதுதான் மதீனா என்று பட்டணம் என்ற ஒரு பெயர் அந்த மாநகரத்திற்கு தந்தார்கள். இன்றைக்கும் உலகளாவிய ரீதியிலே மிகச்சிறந்த பட்டணமாக அந்த மதீனா மாநகரம் விளங்கி கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யமன் தேசம் வெற்றி கொள்ளப்படும். உடனே ஒரு கூட்டத்தினர் ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு தம் குடும்பத்தினரையும் தம் கட்டுப்பாட்டிற்குள் உள்ளவர்களையும் அழைத்து கொண்டு யமன் நாட்டிற்கு செல்வார்கள். ஆயினும் மதீனாவே அவர்களுக்கு சிறந்தது. இதை அவர்கள் அறிந்திருக்க கூடாதா? பின்னர் ஷாம் தேசம் வெற்றி கொள்ளப்படும். உடனே ஒரு கூட்டத்தினர் ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு தம் குடும்பத்தினரையும் தம் கட்டுப்பாட்டிற்குள் உள்ளவர்களையும் அழைத்து கொண்டு அங்கே புறப்பட்டு செல்வார்கள். ஆயினும் மதீனாவே அவர்களுக்கு சிறந்தது. இதை அவர்கள் அறிந்திருக்க கூடாதா என்று கேட்கிறார்கள். பின்னர் ஈராக் வெற்றி கொள்ளப்படும். உடனே ஒரு கூட்டத்தினர் ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு தம் குடும்பத்தினரையும் தம் கட்டுப்பாட்டிற்குள் உள்ளவர்களையும் அழைத்து கொண்டு அங்கே புறப்பட்டு செல்வார்கள். ஆயினும் மதீனாவில் தங்கியிருப்பதே அவர்களுக்கு சிறந்ததாகும். இதை அவர்கள் அறிந்திருக்க கூடாதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த இந்த செய்தியை அபூ சுஃபியான், அதாவது சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 1875 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவுடைய நகரத்தினுடைய பாதுகாப்பு கட்டமைப்பு எந்த அளவிற்கு மேன்மைக்குரியது, அந்த மதீனாவாசிகள் எந்த அளவிற்கு போற்றுதலுக்குரியவர்கள் என்பதை எடுத்து சொல்ல முற்படுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாகவே சொன்னார்கள், மதீனாவாசிகளுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் எவரும் தண்ணீரில் உப்பு கரைவது போல் கரைந்து போவார்கள். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 1877 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு மதீனாவில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு உண்டான பாதுகாப்பு,
அவர்களுக்கு உண்டான கண்ணியமும் மகத்துவமும் நிகர்காட்ட முடியாது என்பதை இந்த நபிமொழிகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா மதீனா மாநகரத்தின் உன்னதமான தன்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.